ஹாய் கைஸ், வெல்கம் டு another எபிசோட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ப்ராப்ளம் லீட் கோட் 2096 மீடியம் லெவல் ப்ராப்ளம். இது கம்பெனி டேக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டாப் ரெப்யூட்டட் ஃபேங் கம்பெனிஸ்லலாம் இது வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்துட்டு ஏன் இன்னைக்கு எடுக்கிறேன் அப்படின்னா, பர்ட்டிகுலரா இன்னைக்கு நம்ம இந்த லீட் கோட் டிஸ்கஷன் ஃபோரம்ல வந்தீங்கன்னா, கூகுள் ஃபோன் ஸ்கிரீனிங் ரவுண்ட் L4ல கூட இன்னைக்கு கேட்டிருக்காங்க. தட் இஸ் லைக் எப்பன்னா மே 22க்கு. ஓகேவா? ஸோ கிவன் 2 நம்பர்ஸ் அன்சார்ட்டட் பைனரி ஃபைண்ட் த பாத் பிட்வீன் தெம் அண்ட் ரிட்டர்ன் இட் as a string of up, right, left அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே கொஸ்டின் தான் இந்த கொஸ்டினும். ஸோ இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ லெட் மீ ஜஸ்ட் கோ டு மை நோட் பேட் அண்ட் எக்ஸ்பிளைன். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு ஒரு ட்ரீ குடுத்துருவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரீ குடுத்துருவாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு ரூட்டுக்கு லெஃப்ட், ரைட்ன்னு சில்ட்ரன் இருக்கும். அப்புறம் இதுக்கு லெஃப்ட், ரைட்ன்னு சைல்டு இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ட்ரீ குடுத்துடுறாங்க. இது வந்து ஒரு பைனரி ட்ரீ. ஓகேவா? ஸோ பைனரி சர்ச் ட்ரீ மாதிரி இதில எந்த ஒரு இதுவுமே இல்ல. ஸோ பைனரி ட்ரீ ஃபார்முலா குடுத்துட்டு இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு 2 நோடு குடுப்போம். நாங்க ஸ்டார்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு நோடு குடுப்போம். எண்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ குடுப்போம். 2த்துக்கும் 2 வேல்யூ குடுப்போம். எனக்கு என்னன்னா, அந்த 2 வேல்யூக்கு இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் 2 அண்ட் 6. ஸோ ஸ்டார்ட் வந்து 2 எண்ட் வந்துட்டு 6 ஸோ இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, இங்க இருக்கு 2, இங்க இருக்கு 6. இது 2த்துக்கும் இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இதுதான். ஓகேவா? ஸோ இத எப்படி நீங்க இங்கருந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, யூ ஹேவ் டூ கோ அப் 2 அப்ல இருந்து போயிட்டு அங்கருந்து ரைட் திரும்ப ஒரு லெஃப்ட். ஓகேவா? ஸோ இப்ப 2, 6 இருக்குன்னா, அப், அப், ரைட் அண்ட் தென் லெஃப்ட். ஸோ இது வந்து இந்த இடத்துல லெஃப்ட்ன்னு வரும். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ் டன். ஸோ இங்கருந்து மேல போறதுக்கு ஒரு அப்பு, இங்கருந்து இங்க போக ஒரு அப்பு, இங்கருந்து இதுக்கு வந்து இது ரைட்டு, இதுக்கு இது வந்து லெஃப்ட். ஓகேவா? ஸோ நோட்ல எப்படி டிராவர்ஸ் பண்ணணும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஒரு நோட்ல நிக்கிறோம்னா, நமக்கு ரைட், லெஃப்ட், அப்ன்னு இருக்கு. ஸோ 3 டைரக்ஷன்ல எந்த டைரக்ஷன் எடுக்கிறோமோ, அந்த டைரக்ஷன நம்ம ஸ்ட்ரிங்ல ரூட்டா வந்து பிரிண்ட் பண்ணணும். தட் இஸ் இட். இது வந்து ஷார்ட்டஸ்ட் பாத்ன்னா கூட நம்ம ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடலாம். பட் சின்ஸ் இது வந்து நமக்கு பாத்தே கேட்கறாங்க அப்படின்றபோது, ஆல்வேஸ் கீப் இன் மைண்ட் எப்பயுமே பாத் கேட்கறாங்க அப்படின்னும்போது, கிராஃபா இருந்தாலும் சரி, ட்ரீயா இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, எக்ஸ்ப்ளோர் பேக் ட்ராக்கிங் அப்ரோச் மாரி ஒண்ணு பண்ணுவீங்க. அதுல என்ன பண்ணுவீங்கன்னா, இப்ப இந்த வழியில வந்துட்டு டக்குனு நீங்க என்ன பண்ணுவீங்க, இங்கருந்து இங்க வர்றதுக்கு ஒரு அப்போ லெஃப்ட்ன்னு போடுவீங்க. இங்கருந்து இங்க வர்றதுக்கு லெஃப்ட்ன்னு போடுவீங்க. இங்கருந்து இங்க போறதுக்கு ரைட்ன்னு போடுவீங்க. ஓகேவா? ஒரு வேல்யூ இங்கருந்து கம்ப்யூட் பண்ணதுக்கப்புறம் நீங்க திரும்ப பேக் ட்ராக் பண்ணும்போது, இங்க இருக்கிற ஆர வந்து எலிமினேட் பண்ணிடுவீங்க. திரும்ப இங்க போம்போது எல்ல வந்துட்டு எலிமினேட் பண்ணிட்டு அடுத்த ரூட்டுக்கு போவீங்க. ஸோ யூ வில் டூ பேக் ட்ராக்கிங் அப்ரோச். ஓகேவா? இந்த பேக் ட்ராக்கிங் அப்ரோச்ல நீங்க ஒரு 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 ரூட்டுக்கு போறீங்கன்னா, அந்த ரூட்டுக்கான ஒரு வேல்யூவ புட் பண்ணிட்டு, அந்த ரூட்ட எடுத்துருவீங்க. ஓகேவா? இதுவே நீங்க வந்து டிஸ்டன்ஸ் மாரிலாம் கண்டுபிடிக்கிறீங்கன்னா, பேக் ட்ராக்கிங் பண்ண மாட்டீங்க. இங்க நமக்கு ஸ்ட்ரிங் கேட்டிருக்கான். மேண்டேட்டரியா வந்து இந்த மாரி ஸ்ட்ரிங் கேட்டிருக்கான்ற பட்சத்துல உங்களுக்கு இதுதான் வந்து ஒரே வழி. ஓகே. நவ் இது எப்படி பண்றது? உங்களுக்கு ட்ரீ இந்த மாரி ஒரு ட்ரீ அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே, உங்களுக்கு எதனா ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறான்னா, கிராஃப்ல வந்து டிஜ்க்ஸ்ட்ரான்னு இருக்கு. அதுக்கப்புறம் பெல்மன் ஃபார்டுன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? பிஎஃப்எஸ், டிஎஃப்எஸ் இந்த மாரிலாம் இருக்கு. ஆனால் ட்ரீய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ரோச்ல கேட்கறாங்க. ஷார்ட்டஸ்ட் பாத் பிட்வீன் தெம் ஆர் ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஆன்சிஸ்டர் டைப். எனக்கு வந்து இவன் இவன் எந்த ஆன்சிஸ்டரோட மீட் ஆகுறான் அப்படின்னு வந்துச்சுனாலே, யூ டெஃபினெட்லி ஹேவ் டூ யூஸ் எல்சிஏன்னு சொல்லி ஒரு கான்செப்ட். லோவஸ்ட் காமன் ஆன்சிஸ்டர். லோவஸ்ட் காமன் ஆன்சிஸ்டர் இங்க எப்படி வரும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இங்க இருக்கிறான் நமக்கு 2, இங்க இருக்கிறான் நமக்கு 6. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இது கூட எடுத்துக்கலாமே. 2 அண்ட் 13 கூட இருக்கலாம். இங்க இருக்கிறான் 2, இங்க இருக்கிறான் 13. ஓகேவா? ஸோ இவனுங்க 2 பேருக்கும் டிஸ்டன்ஸ் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். இப்ப இவனுங்க 2 பேருக்கு யாரு காமனா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 தான் காமனா இருக்கான். ஓகேவா? இந்த 2 வந்துட்டு லெஃப்ட் சைட் ஆஃப் யுவர் ட்ரீல வருது. ஓகேவா? 2 வந்து இந்த சைடு வரான். 13 இந்த சைடு வரான். ஸோ லெஃப்ட் சைட்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து வருது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்க லோவஸ்ட் காமன் ஆன்சிஸ்டர வந்து ஃபைண்ட் பண்ணுவீங்க. நான் இந்த வீடியோட எந்த ஏன் ஷூட் பண்றேன் மேஜரா அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு உங்களுக்கு எல்சிய கத்துக் குடுக்கணும்ன்றது தான். எல்சிய வந்து கொஞ்சம் நான் போர்ஷன கத்துக் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் இத ஆன்ஸரா பார்ப்போம். ஸோ எல்சிய எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, 2ல இருந்து இங்க போவோம். 8ல இருந்து இங்க போவோம். இது ஒரு ஜங்ஷன் பாயிண்ட். ஓகேவா? அதே மாரி 6ல இருந்து இங்க வரும். 7ல இருந்து இங்க வரும். இது ஒரு ஜங்ஷன் பாயிண்ட். ஓகேவா? இப்ப இவனுங்க 2 பேத்தையும் கனெக்ட் பண்றது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 9 அண்ட் 10 கனெக்ட் பண்ணுது. ஓகேவா? 9 அண்ட் 10 வரைக்கும் ஒரே ரூட்ல வந்துட்டு 2க்கு வேற ரூட் எடுப்பாய்ங்க. 6க்கு வேற ரூட் எடுப்பாய்ங்க. ஸோ இந்த ஒரு ஜங்ஷனும், இந்த ஒரு ஜங்ஷனும் வந்துட்டு சேம். ஓகேவா? சின்ஸ் இவன் எல்சிஏன்னு கேட்கறான். லோவஸ்ட் காமன் ஆன்சிஸ்டர் எங்க? லோவஸ்ட்டா இந்த ஜங்ஷன் எங்க 2ஆ பிரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவன் கிட்ட தான். ஸோ எந்த இடத்துல 2ஆ பிரியுது அப்படின்றாங்களோ, இவன் தான் வந்து எல்சிஏன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இவன எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, மேல இருந்து டிராவர்ஸ் பண்ணிட்டே வாங்க. டிஎஃப்எஸ் டிராவர்சல் போட்டே வாங்க. ரூட்ல இருந்து நீங்க டிராவர்ஸ் பண்ணிட்டே வருவீங்க. ஓகேவா? ரூட்ல இருந்து டிராவர்ஸ் பண்ணிட்டே வரும்போது 10ல இருந்து நீங்க 9க்கு வருவீங்க. ஓகேவா? 9ல இருந்து ஒண்ணும் இல்ல. நீங்க 8க்கு போங்க. ஓகேவா? 9ல இருந்து 8க்கு போங்க. ரெகர்ஷன் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் லெஃப்ட், ரைட்ன்னு 2ஆ பிரியும். ஃபர்ஸ்ட் ஆனா நம்ம லெஃப்ட்ட தான் கம்ப்யூட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இது ஆல்மோஸ்ட் எப்படி போகும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. நீங்க இந்த இடத்துக்கு லெஃப்ட் கால் குடுப்பீங்க. ஓகேவா? ரூட்டோட லெஃப்ட்க்கு கால் குடுப்பீங்க.
ஓகேவா? ரூட்டோட ரைட் இன்னும் பாஸ்ல இருக்கும். இது இன்னும் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்காது. இது முடியிற வரைக்கும். ஸோ, இங்க நீங்க பார்ப்பீங்க. உங்களுக்கு எல்சிஏ ஆஃப் லோவஸ்ட் காமன் ஆன்செஸ்டர் ஆஃப் 2வும் 6ம் கண்டுபிடிக்கணும். ஸோ, 2, 6 அப்படின்னு சொல்லி 2 வேல்யூ எடுப்பீங்க. ஓகேவா? நீங்க என்ன பண்ணுவீங்க? ரூட் டாட் லெஃப்ட்‌க்கு போவீங்க. இந்த 9 வந்து 2 ஆர் 6க்கு ஈக்குவலா பார்ப்பீங்க. இல்ல. 9 வந்து 2வும் இல்ல, 6ம் இல்ல. ஸோ, என்ன பண்ணுவீங்கன்னா, அகைன் நீங்க இங்கேருந்து ஒரு லெஃப்ட் கால குடுப்பீங்க. ஓகேவா? இப்ப இது ரூட்டா இருக்கும்போது ரூட் டாட் லெஃப்ட். இத ரூட்டா நெனச்சு, இதுக்கு லெஃப்ட் ரைட் கால்ன்னு குடுப்பீங்க. இந்த காலும் இப்ப வந்து ஸ்டாக் ஸ்பேஸ்ல லோட் ஆயிட்டு இருக்கும். அகைன் நீங்க என்ன பண்ணுவீங்க? 8க்கு வருவீங்க. இந்த 8க்கு வந்துட்டு இத வந்துட்டு நம்ம 8 வந்து 2 ஆர் 6 வேலிடேட் பண்ணுவீங்க. 2மே கிடையாது. ஸோ, அப்ப என்ன பண்ணுவீங்க? திரும்பவும் இதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ரூட்க்கு லெஃப்ட் ரைட் கால் குடுப்பீங்க. இத ரூட்டா நெனச்சு. ஓகேவா? ஸோ, இந்த சைடு ஒரு ரூட் கால் குடுப்பீங்க. இந்த சைடு அப்படியே பாஸ் ஆயிரும். ஸ்டாக் ஸ்பேஸ்ல பாஸ் பண்ணுவீங்க. அப்புறம் என்ன பண்ணுவோம்? இந்த 3க்கு வரும். 3 ஈக்குவல் டூ 2 ஆர் 6 பார்க்கும். 2மே இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, திரும்பவும் கீழ அனுப்ப பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ, திரும்பவும் இது என்ன பண்ணும்னா, கீழ போக பார்க்கும். கீழ வந்துட்டு ஒண்ணுமே இல்ல. இங்க வந்துட்டு வெறும் நல் வேல்யூஸ் தான் இருக்கு. 2 சைடுமே நல் வேல்யூஸ் தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ, 2 சைடும் நல் இருக்கும்போது என்ன பண்ணும்னா, இது ரிட்டர்ன் பண்ணிரும். "அப்பா எனக்கு வேல்யூ கிடைக்கலப்பா, இந்தா வச்சுக்கோ நல்லுன்னு" சொல்லி இது நல்லா ரிட்டர்ன் பண்ணும். இது நல்லா ரிட்டர்ன் பண்ணோனே, இங்க இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? ரூட் டாட் லெஃப்ட் ஸ்டாக் ஸ்பேஸ்ல இருந்தவன் இவனும் நல்லா ரிட்டர்ன் பண்ருவான். இங்க எதுவுமே இல்லப்பா எல்சிஏன்னு சொல்லிட்டு யாருமே காணும்பா. எல்சிஏவும் இல்ல, எல்சிஏவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணும்? ரிட்டர்ன் அடிச்சிரும். ஓகேவா? ஸோ, ரிட்டர்ன் அடிச்ச உடனே என்ன பண்ணும்? 8க்கு ஸ்டாக் ஸ்பேஸ்ல இங்க இருந்தனால ஒரு 2 இவன கால் பண்ணும். ஓகேவா? ஸோ, இவன் நல்லுன்னு வந்துட்டான். இந்த போர்ஷன் ஃபுல்லா நல்லுன்னு வந்துச்சு. சரி, இப்ப நான் ஸ்டாக் ஸ்பேஸ்ல நீ தான் இருக்க. நீயும் சொல்லிரு அப்படின்னும். ஸோ, இங்க இருக்கிற 2வும் கம்பேர் பண்ணுவோம். 2மே சேமா வந்துருச்சு. ஸோ, 2மே சேமா வந்தோனே இது என்ன பண்ணும்னா, ஓகே நான் வந்து ஒரு மேட்ச் கிடைச்சிருச்சு எனக்கு. ஒரு மேட்ச் கிடைச்சோனே நான் என்ன பண்றேன்? 2வ ரிட்டர்ன் பண்ணிடுறேன். எனக்கு 2 இருந்தது, 6 இருந்தது. இதுல எனக்கு 2 கிடைச்சிட்டான்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்? 2வ ரிட்டர்ன் பண்ணும். 2வ ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு இவன் வந்து ஒருத்தன் நல்லுன்னு வந்திருக்கான். இவன்கிட்ட இருந்து வர்றது நல்லுன்னு வந்திருக்கு. இவன்கிட்ட நமக்கு ஒரு எல்சிஏ மேட்ச் ஆயிடுச்சு. 2 அண்ட் 6ல ஒரு எல்சிஏ மேட்ச் ஆனோனே என்ன பண்றோம்? 2வ ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகேவா? ஒருத்தன் மேட்ச் ஆயிட்டான்னு சொல்லி அவன ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ, நம்ம எழுதுற கண்டிஷன்ல என்ன எழுதுவோம்னா, எவனாவது ஒருத்தன் நமக்கு எல்சிஏவா மாட்டுனான். 2மே நல்லா இருந்தா விட்டுரு. ஒருத்தன் எல்சிஏவா இருந்தா என்ன பண்ணு? எல்சிஏவ ரிட்டர்ன் பண்ணு அப்டின்னுவோம். ஸோ, இந்த ரூட் டாட் லெஃப்ட் இப்ப என்ன பண்ணும்னா, 2வ ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ, இவன விட்டுருங்க இப்போ. இவன் ஸ்டாக் ஸ்பேஸ்ல இருந்து எக்ஸிக்யூட் ஆயி 2 போயிட்டான். போனோனே இப்ப இவனும் போயிடுவான். 2 தான் இப்ப வந்து இவனுக்கு கிடைக்கும். ஓகே. இப்ப இந்த 9 எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இந்த 9 என்ன பண்ணுவான்? ஸ்டாக் ஸ்பேஸ்ல இருந்து ரைட் எடுப்பான். ரைட் எடுத்தா 7 வந்துட்டு 2 ஆல்ரெடி கிடைச்சுட்டான். இப்ப 7க்கு பதிலா 6 தான் உங்களுக்கு ஆல்ரெடி கிடைக்கும். ஸோ, 6 கிடைக்கணும். 7ம் 6ம் கம்பேர் பண்ணுவோம். 2மே சேம் இல்ல. அப்ப இது என்ன பண்ணும்னா, இன்னும் உள்ள போகும். இன்னும் லெஃப்ட் எடுக்கும். இதுக்கு லெஃப்ட் பார்க்கும். 6 இங்கேயும் 6. ஸோ, 2 எல்சிஏவும் நமக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சுன்னோனே இது என்ன பண்ணும்? இது ரிட்டர்ன் பண்ணும். இப்ப நமக்கு 6. ஓகே. ஸோ, 6 இது ரிட்டர்ன் பண்ணோனே என்ன பண்ணும்? 2 எல்சிஏவுமே கிடைச்சிருச்சு. ஸோ, இது இவனுக்கு 6 ரிட்டர்ன் பண்ண, இது இவனுக்கு 2 ரிட்டர்ன் பண்ண. 2 பேருமே ஒரு ஒரு வேல்யூவ ரிட்டர்ன் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சோனே, நான் தான்டா எல்சிஏ அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இவன் வந்துட்டு ஒரு சைட்ல பார்த்தீங்கன்னா 2 அனுப்புறான். இவன் ஒரு சைட்ல பார்த்தா 6 அனுப்புறான். 2 பேருமே வேல்யூஸ் அனுப்புறானுங்க. 2 பேர்ட்டயும் வேல்யூ கிடைச்சுச்சுன்னா, அப்ப இதுதானே ஜங்ஷன் பாயிண்ட்டு. ஒருத்தன்கிட்ட நல்லு கிடைச்சா கூட நம்ம சொல்லலாம். இவன் ஜங்ஷன் பாயிண்ட் கிடையாது. நல்லு தான் வந்திருக்கு. வேற யாரோ தான் நினைச்சுட்டு இதுன்ட்டு. ஸோ, இங்கேயே ஜங்ஷன் பாயிண்ட் வந்தோனே, 9 தான் ஜங்ஷன் பாயிண்ட். ஸோ, வி ஹவ் காட் த ஆன்ஸர். இப்படிதான் வந்து நமக்கு எல்சிஏ கால்குலேட் ஆகும். ஸோ, எல்சிஏவோட சூடோ கோட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு ஒரு உங்களுக்கு ரிட்டர்ன் டைப்பும் வந்து ஒரு நோடா தான் தேவை. ஓகேவா? ஏன்னா எல்சிஏன்னா நமக்கு ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ரூட் நோடு தான் இருக்கும். ஸோ, அதனால ரூட் நோடு தேவை. ஸோ, நம்மளோட ஃபைண்ட் எல்சிஏ இந்த மெத்தட்ல என்னென்ன இருக்கும்னா, ரூட் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் டார்கெட் 1 இருக்கும். டார்கெட் 2 இருக்கும். நான் சொன்னேன்ல இந்த சைட்ல 2த்துலயும் 2 அண்ட் 6ன்னு இருந்துச்சுன்னா, அந்த 2 அண்ட் 6 தான் இந்த டார்கெட்ஸ். ஓகேவா? ஸோ, நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலா என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ரூட் தான் நம்மளோட டார்கெட்டான்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஸோ, இனிஷியலா எப்பவுமே வந்துட்டு நீங்க ஒரு ட்ரீ பேஸ்டு ஒரு ப்ராப்ளம் எழுதுறீங்கன்னா, அதுல ரூட் நல்லா இருந்தா என்ன பண்ணணுன்றதுக்கு ஒரு தனி ஃபங்ஷன் எழுதிக்கணும். ஓகேவா? ரூட் நல்லா இருந்தா, நீங்க அங்கேயே ரூட்ட நல்லுன்னு ரிட்டர்ன் பண்ணிடுங்க. ஓகேவா? அங்கேயே ரூட்ட ரிட்டர்ன் பண்ணி விட்டுருங்க. இல்லாட்டி நீங்க நல்ல கூட ரிட்டர்ன் பண்ணலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஸோ, நல்ல ரிட்டர்ன் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ரூட்டோட வேல்யூ ஈக்குவல் டூ T1 பார்க்குறீங்க. அப்படி T1 இருந்துச்சுன்னா, டக்குனு ரூட்ட ரிட்டர்ன் பண்ணிடணும். இல்ல அப்படின்னா, ரூட்டோட வேல்யூ T2 பார்க்குறீங்க. ரூட்டோட வேல்யூ T2 பார்க்குறீங்க. இதுவும் இருந்துச்சுன்னா என்ன பண்றீங்கன்னா, யூ வில் ரிட்டர்னிங் 1 ரிட்டர்ன் ரூட். ஓகேவா? இப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா, கரெக்ட்டா சொல்லணும்னா, இந்த இடத்துல இனிஷியலா நீங்க 10 எடுத்தீங்க. 10 வந்துட்டு 2 இல்ல 10 வந்துட்டு 6 சொல்லி பார்த்தீங்க. 2மே இல்ல. ஸோ, அந்த இஃப் கண்டிஷன் தான் இந்த இஃப் கண்டிஷன். ஓகேவா? ஸோ, ரூட்டோட வேல்யூ 1 பார்க்குறீங்க. ரூட்டோட வேல்யூ 2 பார்க்குறீங்க. 2மே கிடையாது. T1 கிடையாது, T2 கிடையாது. அப்ப என்ன பண்றீங்கன்னா, அடுத்த ஸ்டெப்ல இறங்குறீங்க. இந்த அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட லெஃப்ட் சைட கால்குலேட் பண்ணணும்.
லெஃப்ட் சைட்ல எதனா ஒண்ணு மாட்டுதா அப்படின்னு பார்ப்பீங்க. அதே மாரி ரைட் சைட்ல எதனா ஒண்ணு மாட்டுதான்னு பார்ப்பீங்க. லெஃப்ட் சைட்ல இருந்து போயிட்டு எவனாவது நம்மளோட T1, T2ல கிடைக்குதான்னு பார்ப்பீங்க. அப்புறம் ரைட் சைட்ல வந்துட்டு எவனாவது T1, T2 கிடைக்குதான்னு பார்ப்பீங்க. ஸோ இப்படி தான் வந்து இத நீங்க எழுதணும். ஓகேவா? இத எப்படி எழுதணும்னா, ஃபர்ஸ்ட் ட்ரீ நோட் ஆஃப் யுவர் லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடு எதனா கிடைக்குதான்னு பார்ப்பீங்க. ஸோ அதுக்கு எப்படி எழுதுவீங்கன்னா, அகைன் இதே ரிகர்ஷன் ப்ராசஸ் தான். ரிகர்ஷன் ப்ராசஸ்ல என்ன எழுதுவீங்க? ஃபைண்ட் எல்சிஏ ஆஃப் ரூட் டாட் லெஃப்ட். இத நான் வேற கலர்ல கூட எழுதுறேன். இந்த எல்சிஏன்றது பைனரி ட்ரீல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால வந்து நீங்க இத படிச்சே ஆகணும். ஓகேவா? ஸோ ரூட் டாட் லெஃப்ட். ஓகேவா? ஸோ ரூட் டாட் லெஃப்ட் கமா T1 கமா T2 இத அப்படியே ரெகர்சிவ் கால் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இதே மாதிரி ரைட் சைடுக்கு ஒரு கால் போடுவீங்க. ஓகேவா? ஸோ ரைட் சைடுக்கு ஒரு கால் போட்டு ஃபைண்ட் எல்சிஏ ஆஃப் ரூட் டாட் ரைட். இந்த ரைட் சைடுக்கு ஒரு கால போட்டு T1, T2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் போடுவீங்க. இப்ப என்னன்னா, உங்களுக்கு ஒரு வேள லெஃப்ட் சைட்ல வேல்யூ கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கங்க. ஸோ லெஃப்ட் சைடு வந்துட்டு நாட் ஈக்குவல் டூ நல்லா இருந்துச்சுன்னா, நீங்க லெஃப்ட் சைடயே அனுப்பிடுவீங்க. லெஃப்ட் சைட்ல எல்சியா கிடைச்சுட்டான்னு சொல்லி அத ரிட்டர்ன் பண்ணிடுவீங்க. ஸோ ரிட்டர்ன் லெஃப்ட் சைட். இல்ல எல்ஸ் இஃப் உங்களுக்கு வந்து ரைட் சைட்ல எவனாவது கிடைக்கிறான். ரைட் சைட்ல எவனாவது கிடைக்கிறான் அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? ரிட்டர்ன் ரைட் சைட். ஓகே. இல்ல எனக்கு எவனுமே எதுவுமே கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ரிட்டர்ன் நல்ல குடுத்துட்டு போய்க்கிட்டே இருப்பீங்க. ஆள விட்றா சாமின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஸோ இதுதான் வந்து எல்சிஏவோட ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு அல்காரிதம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பிராக்கெட்ஸ்குள்ள வந்துரும். ஆல்ரைட். நவ் இப்ப நம்ம இந்த பார்த்த ப்ராப்ளம்ல எங்க எல்சிஏ வருது? ஏன் நம்ம ஏதோ ஒரு ப்ராப்ளம்ல இருந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம்க்கு போயிட்டோமே அப்படின்ட்டுல. ஸோ எல்சிஏ வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட்னா, நீங்களே பாருங்க இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ரூட்ட ட்ரேஸ் பண்றோம். ஓகே. ஸோ அந்த ரூட்ட எப்படி நம்ம ட்ரேஸ் பண்றோம்னா, வெயிட் அ மினிட் லெட் மீ ஜஸ்ட் இரேஸ் திஸ். ஆல்ரைட். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ரூட்ட ட்ரேஸ் பண்றோம். 2ல இருந்து 6க்குன்னு சொல்லி நம்ம ஒரு ரூட்ட ட்ரேஸ் பண்றோம். 2,6ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ 2,6ஓட ட்ரேஸ் பாத் பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து ஒரு அப்பு, இங்க இருந்து ஒரு அப்பு, இங்க இருந்து ஒரு ரைட், இங்க இருந்து ஒரு லெஃப்ட். ஸோ இங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா, அன்டில் வி ரீச் ஆர் எல்சிஏ. இது வந்து ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்னா, ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல இருந்து நம்ம எல்சிஏ வர்ற வரைக்கும் வந்துட்டு நம்ம அப்ன்னு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ரைட், லெஃப்ட் நம்ம பண்ணவே இல்ல. அதே மாதிரி இங்க நமக்கு வந்து ஒரு எல்சிஏ பாயிண்ட் வந்ததுக்கப்புறம், டெஸ்டினேஷன் போம்போது நம்ம என்ன பண்றோம்? ரைட், லெஃப்ட் தான் பண்றோமே தவிர, அப் பண்ணவே இல்ல. ஸோ இத நீங்க இப்படி பாதியா டிவைட் பண்ணீங்கன்னா, யூ வில் ஹேவ் திஸ். இந்த மாதிரி வருதா? ஸோ இந்த போர்ஷன் ஃபுல்லா உங்களுக்கு அப்பு. அன்டில் யூ ரீச் யுவர் எல்சிஏ. எல்சிஏ ரீச் ஆனதுலருந்து டெஸ்டினேஷன் வர வரைக்கும் லெஃப்ட், ரைட் தான் வரும். ஸோ இந்த அப்ரோச்க்கு தான் நமக்கு வந்து எல்சிஏ தேவை. ஸோ இத எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்சிஏ கண்டுபிடிங்க. ஸோ ஸ்டெப்ஸ் டூ சால்வ் திஸ் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் அப்ரோச், ஆப்டிமல் அப்ரோச். இதுக்கு வந்து நமக்கு ப்ரூட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு பெருசா எதுவும் இல்ல. லைக் நீங்க எல்சிஏ எடுக்கிறது தான் வந்துட்டு இதுக்கு ஒரே அப்ரோச் இதுக்கு. அத தவிர நீங்க எதனா எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து வராது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபைண்ட் எல்சிஏ. 9ன்னு எல்சிஏ கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கான்ல. சப்போஸ் இந்த இடத்துல வந்து நமக்கு 2 தான் ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்ட்ல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்டார்ட் டூ எல்சிஏ வரைக்கும் யூ வில் டூ அப். ஓகேவா? ஸ்டார்ட்ல இருந்து எல்சிஏ வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க? அப் தான். ஓகேவா? 3 ஸ்டெப்ல என்ன பண்ணுவீங்கன்னா, எல்சிஏல இருந்து உங்க டெஸ்டினேஷன் வரைக்கும் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். உங்க டெஸ்டினேஷன் ரீச் பண்ண. யூ ஹேவ் ரைட் ஆர் லெஃப்ட். ஓகேவா? ஸோ அந்த ரைட் கமா லெஃப்ட்ட வந்துட்டு நீங்க ப்ராபபிலிட்டி வச்சு எது எது பேக் ட்ராக்கிங் பண்ணி எந்த காம்பினேஷன்ல நமக்கு டெஸ்டினேஷன் கிடைக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இது 3 ஸ்டெப் தான். லெட்ஸ் சி ஹவ் திஸ் வொர்க்ஸ் அப்படின்றது. இதுல ஆக்சுவலா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, ஓகே. ஸோ இந்த இடத்துல இருக்கா? இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா, 2 கண்டுபிடிக்கிறீங்க. 2ல இருந்து 8, 9க்கு போறீங்க. ஓகேவா? ட்ரீஸ்ல நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு ஒரு ரைட், இதுக்கு ஒரு லெஃப்ட்ன்னு தான் இருக்குமே தவிர, நம்மளால ரிவர்ஸ்ல போ முடியாது. நம்மளால கீழ இறங்க முடியும். பேரண்ட்ல இருந்து சைல்டுக்கு இறங்க முடியும். ஆனா சைல்டுல இருந்து பேரண்ட்க்கு மேல ரிவர்ஸ்ல போ முடியாது. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எல்சிஏ இவன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ இவன்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க, சோர்ஸ் வரைக்கும் ஒரு ட்ரேஸ் பாத் போடுங்க. ஓகேவா? இந்த ட்ரேஸ் பாத் போட்டு ஆர், எல் எது வேணா எடுங்க. இப்ப நம்ம இந்த இடத்துல 3 ஸ்டெப் பண்ணோம்ல. இதே 3 ஸ்டெப்ப நம்ம இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட்க்கும் பண்ணுவோம். ஸோ நம்ம அப்ன்ற இந்த 2வது இத வந்துட்டு we are going to modify. How we are going to modify னா, எல்சிஏல இருந்து ஸ்டார்ட்க்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, you will find a path. Just like you find a path from எல்சிஏ to destination. இதுக்கு பாத் கண்டுபிடிக்கிற மாரி, இதுக்கும் நீங்க பாத் கண்டுபிடிச்சுட்டு, லேட்டர் ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, எப்பா பாத் எல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு வெறும் அப் தான் வேணும்னு சொல்லி இருக்கிற பாத் எல்லாம் மாத்திருவீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப உங்களுக்கு தெரியும் இதுதான் 9. 9ல இருந்து 8, 8ல இருந்து 2.
ஸோ நியாயமா இதோட பாத் ட்ராவர்சல் பார்த்தீங்கன்னா, 9க்கு இது வந்து லெஃப்ட். அதுக்கப்புறம் 8க்கு இது வந்து ரைட். ஸோ இதுதான் வந்து இதோட ஆக்சுவல் பாத். பட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆர்லாம் வேணாம்ப்பா எனக்கு எல்லாமே அப்ன்னு குடுத்துருன்றனால எல்லையும், ஆரையும் நம்ம யூன்னு மாத்திருவோம் அதே சைஸ்க்கு. ஓகேவா? அன்டில் வி ஹேவ் திஸ் இந்த பாத்த நம்ம எடுத்துருவோம். நியாயமா எடுத்துருவோம். ஆனா இத நம்ம வந்து லேட்டர் ஆனா மாத்தி விட்டுருவோம். பட் அதே சேம் தான் இந்த இடத்துக்கும் போகும். 976 டெஸ்டினேஷன் இருக்குல்ல 976 எதுவும் பண்ண மாட்டோம். வெறும் இந்த சோர்ஸ்ல இருந்து இதுக்கு மட்டும். ஏன்னா, நம்மளால ரிவர்ஸ்ல முடியாதுன்ற பட்சத்துல தான் இந்த ஒரு அப்ளிகேஷனையும் நம்ம வந்து பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகே. ஸோ தேர் இஸ் a லாட் ஆஃப் டாக்கிங். நம்ம வந்து ஸ்ட்ரெய்ட்டா கோடுக்கு போயிடுவோம். ஆல்ரைட். ஸோ லீட் கோட் 296. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்டின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எல்சிய கண்டுபிடிக்கணும். எல்சிய கண்டுபிடிக்கணும். எல்சிய கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ ஸ்டெப் 1 இஸ் ஈக்குவல் டூ எல்சிஏ கண்டுபிடி அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து ஒரு எல்சிஏ வேணும். ஃபைண்ட் எல்சிஏன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மெத்தட போட்டுருவோம். இந்த மெத்தட்ல வந்து ரூட்ட குடுப்போம். இந்த ஸ்டார்ட் வேல்யூவும், இந்த டெஸ்டினேஷன் வேல்யூவும் இதுக்கு வந்து 2 டார்கெட்டா செட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுரும். ஓகே. தட்ஸ் இட். ஸோ இது வந்து எனக்கு எல்சிஏ கண்டுபிடி. ஓகேவா? 2வது வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் எடுத்துப்போம். ஜாவால ஸ்ட்ரிங் பில்டர் ஆர் நீங்க ஸ்ட்ரிங் கன்கேட்டனேட் கூட பண்ணலாம். பட் ஐ பிரிஃபர் ஸ்ட்ரிங் பில்டர். ஓகேவா? ஸ்ட்ரிங் பில்டர் வந்து இது வந்துட்டு சோர்ஸ் டூ ஆர்எல்ஸ் இத எப்படி வச்சுக்கலாம்னா, நம்ம வந்து எல்சிஏ டூ சோர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எல்சிஏ டூ எஸ்ஆர்சி. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஒரு பாத் வந்துட்டு எல்சிஏ டூ டெஸ்டினேஷன். இது 2மே வந்து நமக்கு பாத் ஹோல்டு பண்ண போகுது. ஓகேவா? நம்ம இதுக்குன்னு ஒரு மெத்தட் எழுதலாம். அந்த மெத்தட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஒரு பூலியன் மெத்தடே எழுதலாமே. ஒரு பூலியன் மெத்தட் எழுதி நம்ம வந்து இதுக்கு பூலியன் கூட எழுதலாம், வாய்டும் எழுதலாம், எது வேணா எழுதலாம். ஸோ ஃபைண்ட் பாத் பாத்ன்னு சொல்லிட்டு நம்ம எல்சிஏவ நம்ம வந்து இங்க பாஸ் பண்ணுவோம். ஸோ எல்சிஏக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு சோர்ஸ் நோடு ஆ ஸோ நம்ம இந்த இந்த ஒரு ஸ்டார்ட் வேல்யூ இருக்குல்ல, இந்த ஸ்டார்ட் வேல்யூக்கு தான் நமக்கு வந்து டெஸ்டினேஷனு எல்சிஏல இருந்து. அதுக்கப்புறம் நம்மளோட இந்த தம்பி ஸ்ட்ரிங் பில்டர் இவனையும் குடுத்துருவோம். அதே மாதிரி எனக்கு ஃபைண்ட் பாத் ஆஃப் எல்சிஏ அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் வேல்யூ. இந்த டெஸ்டினேஷன் வேல்யூவும் குடுத்து எல்சிஏ டூ டிஇஎஸ். ஆல்ரைட். ஸோ இது வந்து நமக்கு 2 பாத் எடுத்துட்டு வந்துரும். இது வந்து நமக்கு ஸ்டெப் 3. மொத்தமாவே ஸ்டெப் 3 தான். ஓகே. ஸோ ஸ்டெப் 3 வந்து ஃபைண்ட் பாத். ஆல்ரைட். இப்ப நம்ம பாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டோம். பாத் எடுத்துட்டு வந்தோனே நம்ம என்ன பண்ண சொல்லியிருந்தோம்னா, இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறானே, இவனோட பாத்த மட்டும் நம்ம அப்புன்னு மாத்திரணும். ஓகேவா? ஸோ அத மட்டும் நம்ம இங்க பண்ணிடலாம். ஸோ ஃபார் int I equal to 0, I less than இந்த ஒரு LCA2 SRC dot length I plus plus. ஸோ I plus plus பண்ணிட்டு நம்ம இதுக்குள்ள இருக்கிற எல்லாரையுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா, அப்புன்னு ஆக்க போறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரிங் பில்டர் ஆஃப் ரிசல்ட் நியூ ஸ்ட்ரிங் பில்டர். இது வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போற ஸ்ட்ரிங் பில்டர் ரிசல்ட்னு சொல்லிட்டு. ஸோ ரிசல்ட் டாட் டு ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ ரிசல்ட் டாட் அப்பெண்ட் ஆஃப் யுவர் யூ. ஸோ இதுல வந்து நம்ம பாத் எடுத்தோம். பாத் லென்த் வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், வெறும் யூவா அப்பெண்ட் பண்ணிட்டு வரோம். ஓகேவா? அதே மாதிரி கடைசியா இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா, ரிசல்ட் டாட் அப்பெண்ட் ஆஃப் இந்த ஒரு பாத். ஸோ இந்த பாத்தையும் அப்பெண்ட் பண்ணி இது வந்து நமக்கு ஸ்டெப் 3. ஓகே. ஸோ எதனா டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ் கூட பண்ணுங்க. ஐ கேன் ட்ரை டு எக்ஸ்பிளைன் இட். இத நம்ம ஃபர்ஸ்ட் எல்சிஏ கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம சோர்ஸ் டெஸ்டினேஷனுக்கு பாத் எடுக்கிறோம். பாத் எடுத்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெறும் எல்சிஏ டூ ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, டிராவர்ஸ் பண்ணிட்டு அதுலருந்து வர்ற பாத்த அப்படியே யூவா மாத்தி விட்டுறணும். மிச்சம் நம்ம எல்சிஏ டூ டெஸ்டினேஷன் பண்ணலாம். அது அப்படியே இருந்தா போதும். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம இங்க வந்துட்டு ஸ்டெப் 3 பண்றோம். கடைசியா ரிட்டர்ன் பண்ணிடுறோம் இந்த நம்ம ரிசல்ட்ட. ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் யுவர் ரிசல்ட் டாட் டு ஸ்ட்ரிங். ஓகே. இப்போ நம்ம ஒரு 2 மெத்தட் எழுத வேண்டியது இருக்கு. என்னென்னன்னா, இந்த ஃபைண்ட் எல்சியவும் ஃபைண்ட் பாத்தும். ஓகேவா? ஸோ ஃபைண்ட் எல்சின்றது ஒண்ணும் பெரிய இதெல்லாம் இல்ல. ஸோ ஃபைண்ட் பப்ளிக் ட்ரீ நோட் ஆஃப் ஃபைண்ட் எல்சிஏ. இதுக்குள்ள இருக்கிறவங்கலாம் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவோம். ரைட்.
இது நான் வந்து T1ன்னு வச்சுக்கிறேன். அப்பதான் கடகடன்னு கோட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இஃப் யுவர் ரூட் ஈக்குவல்ஸ் டு நல், ரிட்டர்ன் நல். நோ ப்ராப்ளம். இஃப் யுவர் ரூட் ஈக்குவல்ஸ் T1, அதாவது T1 ஆர் ரூட் ஈக்குவல்ஸ் T2, ரிட்டர்ன் ரூட். ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ரூட் டாட் வேல்னு போடணும். இதே மாதிரி இங்கேயும் ரூட் டாட் வேல்னு போடணும். ஓகே. ஏன்னா நம்ம ரூட் 3 நோட்ஸ் தான் ரூட். இது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். நம்ம வந்து இன்டீஜரை வந்துட்டு இன்டீஜர் கூட தான் கம்பேர் பண்ணணும். ஸோ அதனால இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ட்ரீ நோட் ஆஃப் லெஃப்ட் சைடு எப்படின்னா ஃபைண்ட் எல்சிஏ ரூட் டாட் லெஃப்ட் T1 T2. அதே மாதிரி ட்ரீ நோட் ஆஃப் ரைட் சைடு ஃபைண்ட் எல்சிஏ ரூட் டாட் ரைட் T1 T2. ஓகே. ஸோ ரெண்டு சைடும் கண்டுபிடிச்சிட்டோமா? இஃப் யுவர் லெஃப்ட் சைடும் நல்லா இருக்கு, ரைட் சைடும் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணீங்கன்னா யூ வில் ரிட்டர்ன் நல். இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ரிட்டர்ன் லெஃப்ட் சைடு நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கிற பட்சத்தில் நீங்க லெஃப்ட் சைடு அனுப்புவீங்க. இல்லைன்ற பட்சத்தில் ரைட் சைடாக அனுப்புவீங்க. இது வந்து ஒரு இன்லைன் ஃபங்க்ஷன் மாதிரி. இது என்ன சொல்லலாம், ஒருவேளை லெஃப்ட் சைடு நல்லா இல்லைன்னா லெஃப்ட் அனுப்பு, இல்லை இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில்டு, இது பூலியன் வேல்யூ ஃபால்ஸ் இருந்தால் இது அனுப்பு. ஸோ இது வந்து ஒரு இஃப் எல்ஸ் கண்டிஷன், பட் இன்லைன்லேயே எழுதுறது, ஒரே ஒரு லைன் ரிட்டர்ன் பண்ணணுன்றப்போ. ஓகே. ஸோ யா, ஆல்ரைட். ஸோ எல்சிஏவும் நம்ம வந்து எழுதிட்டோம். எல்சிஏவும் எழுதிட்டோமா? யா, எல்சிஏவும் எழுதிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ரூட்டுன்னு கூட ஓகே. நம்ம ஃபைண்ட் பார்த்து எழுதணும். இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ். ஏன்னா நம்ம பேக் ட்ராக்கிங் இதில் போடணும். ஸோ அதனால யூ ஸ்டே வித் மீ ஃபார் திஸ். ஸோ பப்ளிக் வாய்டு ஃபைண்ட் பாத். ஓகே. ஸோ ஃபைண்ட் பாத்தில் என்னென்ன போடுவோம்னா இது மொத்தத்தையும் அப்படியே போட்டுருவோம். ஓகே. ஸோ இந்த இடத்துல இருந்து இன்ட்டு ஸ்டார்ட் வேல்யூன்றதை வந்து மாற்றி ஸ்டார்ட் வேல்யூவை மாற்றி நம்ம என்ன பண்ணலாம், ரூட் டார்கெட்டுன்னு போட்டுக்கலாமா? டார்கெட். ஸோ இதை வந்து நம்ம மாற்றி ஸ்ட்ரிங் பில்டரை வந்துட்டு எஸ்பி ஸ்ட்ரிங் பில்டர் ஆஃப் பாத். ஓகே. ஸோ யா, நம்ம வேலை செய்யணும். டன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ரூட்டுக்கு ஃபர்ஸ்ட் நல்லான்னு சொல்லி பார்த்துக்கணும். அதே தான் மேலே பண்ண மாதிரி தான். ரூட் நல்லா இருந்தால் ரிட்டர்னை போட்டிருப்பா. ரூட் நல்லா இருந்தால் ரிட்டர்ன் போட்டுரு. ஒருவேளை நல்லா இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஓகே. ஸோ இதை வந்து நம்ம பூலியனாக வச்சுக்கலாம். ஏன்னா நான் சொல்கிறேன் கீழே இந்த இடத்துல நம்ம கால் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. இந்த இதுக்குள்ளே வந்து நம்ம பூலியன் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு ஒரு வாட்டி டார்கெட் கிடச்சிச்சுன்னா நம்ம இன்னும் கீழே போகக்கூடாது. ஸோ போகக்கூடாதுன்னா நமக்கு ஒரு பூலியன் ஃபங்க்ஷனை வச்சு அங்கேயே வந்து போகக்கூடாது ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணி அங்கேயே போக விடாம வைக்கணும். ஸோ இஃப் யுவர் ரூட் டாட் வேல் ஈக்குவல் டு டார்கெட் ரிட்டர்ன் ரூட். ஓகே. ஸோ ரிட்டர்ன் ரூட் டாட் வேல் அப்படி ரிட்டர்ன் ட்ரூ. ஸோ நமக்கு ரூட் கிடச்சிச்சுன்னா அங்கேயே ரூட் ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணி விட்டுறணும். ஆல்ரைட். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம்னா நம்ம பேக் ட்ராக்கிங் பண்ணுறோம். ரிசல்ட் டாட் இந்த பாத்தில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அப்பெண்ட் பண்ணுறோம். ஸோ பாத் டாட் அப்பெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, லெஃப்ட் சைடு போவீங்க. ஸோ எல் அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபைண்ட் பாத் ஆஃப் லெஃப்ட் சைடு போவீங்க. இஃப் ஃபைண்ட் பாத் ஆஃப் யுவர் ரூட் டாட் லெஃப்ட், அதே மாதிரி டார்கெட்டு. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பாத் டாட் அப்பெண்ட் ஆஃப் எல் பண்ணுவீங்க. எல் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு போய்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு எங்கேயாவது இது ட்ரூ கிடச்சிது, டார்கெட் ஈக்குவல் டுனா இது ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ ட்ரூ ரிட்டர்ன் பண்ணால் இது இதுக்குள்ளே போயிடும். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே போச்சுன்னா இதுவும் ரிட்டர்ன் ட்ரூ பண்ண வச்சு அங்கேயே பிரேக் பண்ண வச்சிடலாம் நம்ம. ஓகேவா? அதே மாதிரி ஒருவேளை இதுக்கு ட்ரூ கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா பாத் டாட் delete character at path dot length -1. ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா பேக் ட்ராக் பண்ணி ஆருக்கும் நம்ம செட் பண்ணுறோம். ஸோ ஆருக்கு வந்து ரைட்டுன்னு சொல்லி செட் பண்ணோம். ஓகே. ஸோ திஸ் ஷுட் ஒர்க்.
ஆர் ரிட்டர்ன் பண்ணியாச்சு, ட்ரூ ரிட்டர்ன் பண்ணியாச்சு. எல்லாமே ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஆல்ரைட். இந்த ரிசல்ட் டாட் அப் அண்ட் ஆஃப் இது. ஓகே. டு 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 டு. எங்க ரிட்டர்ன் அடிக்கிறோம்? ஓகே, ரிட்டர்ன் ஃபால்ஸ். இந்த ஒரு இஃப் கண்டிஷன்ல தான் நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்தது கைஸ். என்னன்னா, நமக்கு லெஃப்ட் சைட்ல இருந்தும் வேல்யூ வந்துருச்சு, ரைட் சைட்ல இருந்தும் வேல்யூ வந்துருச்சுன்னா, அவன் தான் நம்மளோட ஜங்ஷன் பாயிண்ட். ஸோ அவன அங்கேயே ரிட்டர்ன் பண்ணணும். வந்து நல் செக் பண்ணுவோம் இங்க. ஈக்குவல் டு நல்லான்னு சொல்லி பார்த்தோம். ஸோ தட் ஷுட் நாட் ஹேப்பன். ரைட்டா? யப். கூல். இத நம்ம இன்னும் கூட வந்து கொஞ்சம் வேலை பண்ணலாம். அதாவது லெட்ஸ் ட்ரை திஸ். இத வந்து கார்பேஜ் கலெக்டர் ஜாவால தூக்கி விட்டோம்னா, நமக்கு மெமரி வந்து 58%ல இருக்குமா? ஏன்னா இன்க்ரீஸ் ஆகுமான்னு பார்ப்போம். பார்த்தீங்களா? 91% வந்துட்டோம். ஸோ திஸ் இஸ் அகைன் அ ட்ரிக் இன் லீட் கோட். வேணும்னா யூஸ் பண்ணிக்கங்க. சீ யூ இன் அனதர் எபிசோட். பாய் கைஸ்.